வணக்கம் சார். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி கேஜிஎஃப்லேருந்து வரோம். கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய இடம் கோலார் தங்க வயல் அந்த மாதிரி ஊர்லேருந்து வரோம். தமிழர்கள் 90% அங்கே இருக்கிறாங்க. மியூசிக்ன்றது வாங்குறது எங்களுக்கு எப்படின்னா ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் ஊறிட்டு இருக்குது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் வெளிப்படுத்துறதுனா எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பேர் கர்நாடகா அப்படி இருக்கலாம். பட் இளையராஜாவுடைய பாடல்கள் அங்கே வந்து டெய்லி ஒலிச்சிட்டே இருக்கும். நைட்டு 11 மணிக்கு கூட அங்கே யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது, பாட்டு பாடும் கேட்டுனே இருப்பாங்க. எந்த ஊரில் ப்ரோக்ராம் அவர் எங்கே வச்சாலும் சரி, இந்தியாவில் எங்கன்னா வைங்க, ஆல்மோஸ்ட் எங்கள் ஒரு 9 ப்ரோக்ராம் மேலே வந்து நாங்கள் வந்துங்கிறோம். அவருடைய ப்ரோக்ராம் எங்கன்னா நடக்கட்டும் நாங்கள் வருவோம். வெளிநாட்டில் வச்சாருனா மட்டும் போக முடியாது, எல்லாருக்கும் பாஸ்போர்ட் போடணும், அந்த அளவுக்கு எங்களுக்கு இது இல்லை. இந்தியாவில் எங்கன்னா வைங்க 100% நாங்கள் அங்கே இருப்போம். என் பேர் லிகித் குமார். ஐ லவ் யூ ராஜா சார். நாங்கள் ராஜா சாரோட ப்ரோக்ராம்காக. எப்படி இருந்தது இன்னைக்கு ப்ரோக்ராம்? வேற லெவல் இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. கும்பகோணத்திலே முதலாக இசை ஞானி இளையராஜாவோட இசை விருந்து நடந்தது. எங்க ஊருக்கு இது ஒரு பெருமையா நாங்க நினைக்கிறோம். 5 மணி போல ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஆனா ஒரு சிறு மலைத்துளி விழுந்ததுனால கொஞ்சம் சலசலப்புக்கு அப்புறம் ஒரு 6 மணி போல ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. நாங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை எப்படி நாங்க உணர்றோம்னா, ஒரு பெரிய மழை பெஞ்சு அதுல நினைஞ்சு குளூர்ல வந்து நாங்க ஒதுங்கி நிற்கும் போது ஒரு டீ கடையில போய் நின்று ஒரு ஸ்ட்ராங்கான டீ வாங்கி நம்ம குடிக்கிறோம்னு வச்சுங்க, அப்ப எப்படி நம்ம உணர்றோமோ அந்த மாதிரி ஒரு இதமான இசை விருந்து தான் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. இளையராஜா ப்ரோக்ராம் பத்தி நீங்க என்ன அப்படி உணர்றீங்க? இளையராஜா ப்ரோக்ராம் வந்து முதல்ல இப்போ கும்பகோணத்தில் இன்னைக்கு நடந்தது. அவருடைய ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இயற்கை மலையில் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நினைஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து இளையராஜாவுடைய இசை மலையில் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்கள் வந்து மிக அருமையாக ரசித்து அவருடைய இசை மலையில் நாங்கள் நினைஞ்சோம். நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய மனைவி, குழந்தைங்கள், மச்சான் எல்லாரும் சேர்ந்து சிஸ்டர் எல்லாரோடையும் வந்து ரொம்ப அருமையாக ரசித்து பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.